நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சிம்ரனுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் இடுப்பை வளைத்து பெண்ணுடன் நடனமாடும் இவர்தான் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட மரக்கடை அதிபர் ரவிக்குமார். கோவை ரத்தினபுரி பகுதியில் மர வியாபாரம் செய்து வருபவர் ரவிக்குமார். இவரது வீட்டிற்கு 11ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பழக்கம் காரணமாக வந்து சென்றதாக கூறப்படுகிறது. வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அந்த சிறுமியிடம் நகைச்சுவையுடன் பேசி பழகுவது, சினிமா பாடல்களுக்கு ஒன்றாக நடனமாடுவது ரவிக்குமாரின் வழக்கம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று மாலை அதே போன்று அந்த 15 வயது மாணவி ரவிக்குமார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ரவிக்குமார் அந்த மாணவிக்கு முத்தம் கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் வீட்டில் யாரிடமும் சொல்லக்கூடாது எனவும் மிரட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இரவு வீட்டில் சோகமாகவும் சோர்வாகவும் காணப்பட்ட சிறுமியிடம் அவரது சகோதரர் உடல்நிலை குறித்து கேட்டுள்ளார். அப்போது வீட்டின் உரிமையாளர் ரவிக்குமார் செய்த அத்துமீறல்களால் கழுத்து பகுதியில் வலிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சகோதரர் உடனடியாக இது குறித்து கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரவிக்குமாரை கைது செய்து அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். பின்னர் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அவரது செல்போனில் இருந்து வேறு சில பெண்களுடனும் கையில் மதுபாட்டிலுடன் ரவிக்குமார் நடனமாடும் வீடியோக்களை கைப்பற்றிய போலீசார் ரவிக்குமாரும் பெண்களும் ஒன்றாக நடனமாடியதை வீடியோ எடுத்தது யார் என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் நேசராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.